நான் என்னுடைய 2 கதைகள வந்து இங்கிலீஷ்ல எழுதின கதைகள தமிழ்ல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 கதைகள், 3 கதைகள்ல உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் நானு. அது நீங்க ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா அது இப்போ சொல்லலான்னு பார்க்குறேன். ஸ்வீட் மியூசிக்னு ஒரு அ கதைங்க. ஒரு இசையமைப்பாளர் அதாவது ஒரு வயலினிஸ்ட் இந்த சினிமாவுக்கெல்லாம் வயலின் வாசிக்கிற ஒருத்தர் இருக்கார், கலைஞர், இசைக்கலைஞர். அவர் வந்து ரெகுலராக இசை இது பண்ணும்போது அவருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி நல்லா பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா டியூன்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுறாரு. கம்போஸ் பண்ணி பலருக்கு போட்டு காட்டுறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கல. அதனால் இவருக்கு ரொம்ப மனசில் விரக்தி ஏறுறாரு. ஒரு நாள் இந்த மனசு விரக்தியிலே அந்த ரெக்கார்டிங்கில் வயலின் அப்படி வாசிக்கும்போது இவர் சரியாக வாசிக்காததுனால அந்த மியூசிக் டைரக்டர் அவர் மேலே கோவப்படுறாரு. கோவப்படும்போது இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வீட்டில் ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த விரக்தியிலேயே அவர் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாரு, என்னமோ செஞ்சு பார்க்குறாரு. அவர் ஒய்ஃபை வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அது. ஏன்னா அவரோட பையனை படிக்க வைக்க வேண்டியிருக்கு. பையன்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துப்பார். டெய்லி அந்த பையன்கிட்ட என்னப்பா படித்த, ஸ்கூலில் என்ன படித்த, மிஸ் என்ன சொன்னாங்க, அப்படி இப்படிலாம் கேட்பார். அப்படியே அவர் அந்த விரக்தியிலே அவர் இறந்து போகிறாரு. அந்த அம்மா அந்த பையனை வளர்த்து வச்சு இந்த பையன் பெரியவனாயிடுறான். அப்போ இந்த பெரியவனாகும்போது அந்த பையன் வந்து இந்த அப்பா யூஸ் பண்ண அந்த ஹார்மோனியம் பெட்டியெல்லாம் தூசி படித்து எலியெல்லாம் கடித்து கிடக்குது. அப்போ லூதியர்னு ஒருத்தர் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்க பேர் லூதியர்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போய் ஒரு மியூசிக்கெல்லாம் வாசி இந்த குடும்பத்துக்கு மியூசிக் சொல்லி இவருடைய பொண்ணுக்கும் மியூசிக் பாட வோக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பெரிய பாடகி அது இல்லாமல் அதுக்கப்புறம் பெரிய பாடகியாக வருது. அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க, அந்த பாட்டி, இந்த பொண்ணுடைய பாட்டி, எங்கள் புருஷனுக்கு வந்து இதில் கொடுப்பன இல்லை, நமக்கு வந்து அவருடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாக இருந்தது, அந்த ஆசைகள் வந்து பேத்தி மூலிமா நிறைவேறுதுன்னு சொல்லி அதை அந்த அம்மா ஆறுதல் பட்டுக்கிறாங்க. ஸோ அது ஒரு கதைங்க. இன்னொரு வந்து ஆர்கே நாராயணன் ஒரு ரைட்டருங்க, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா இருந்தார். அவருடைய ஒரு கதையை ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடலான்னு பார்த்தேன். ½ a rupee worth அப்படின்றத கதை. அது ஒரு பதுக்கல்காரர் இருந்திருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி அரிசி பதுக்கிறது, இந்த மாதிரி பஞ்ச காலத்தெல்லாம் அரிசி பதுக்கி அதிகமாக விலைக்கு விற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆளுங்க வந்து கேட்டால் ஒரு மாதிரி அடாவடித்தனமாக பதில் சொல்கிறது, மாட்டிக்கிட்டாருன்னா அந்த அதிகாரிகளுக்கு ஏதோ சரி கட்டிடுறாரு, இந்த மாதிரிலாம் அதில் எழுதியிருக்கார் அவர். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு, எங்கிட்ட 8 தான் காசு இருக்குங்க, எனக்கு வந்து ஒரு 3 சேர் அரிசி தேவை, ₹1 3 சேர் அரிசி கிடைக்கும் இல்லைங்களா, 6 பேர் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு 3 நாள் சாப்பிடல, அதனால் அப்படின்னு. அந்த இப்போ இந்த பஞ்ச காலத்துலலாம் அந்த ₹1 3 சேர் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா படிக்க முன்னாடி சேர்னு ஒன்று இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். SERன்னு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்படி சரி நான் பார்க்குறேன், நான் ஒருத்தர் தரேன்னு சொன்னார் கொஞ்சம் அரிசி, அந்த அரிசி கிடச்சின்னா உனக்கு கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த 8 வாங்கிட்டு போகிறாரு. 8 வாங்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம சாதாரணமாக இங்கே கடன் திரும்பி வராதுன்னு நம்ம நினச்சோம்னா அப்படி தானே சொல்லுவோம். நம்ம யாருக்குன்னா ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம தர்றோம் அப்படின்னு மாதிரி தானே சமாளிப்போம்ல. அதே மாதிரி அவர் சமாளிச்சிருக்காரு. அவர் வந்து போயிட்டு இந்த வாங்க வந்த ஆள் நடக்கிறாரு. நைட் ஆகிடுது, ஆளே காணோம். சரின்னு அவருடைய அரிசி வியாபாரியுடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த அம்மாவும் ஷாக் ஆகிடுச்சு, இல்லையே அவங்க என் புருஷன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு. சரி அவர் குடவுனில் அங்கே இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த ஆளுங்களும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது இந்த அரிசி மூட்டைலாம் கவுந்து கிடக்குது. கடைசி என்னன்னா, தி இன்குவெஸ்ட் they said the death due to accidental toppling of the rice bags. அந்த அரிசி எடுக்கிறது, அந்த மூட்டை எடுத்திருக்காரு, அடுக்கி வச்ச மூட்டைகள்லாம் அவர் மேலே விழுந்து அவர் சஃபகேட் ஆகி இறந்துருக்காரு அப்படின்னு போலீஸ் இன்குவெஸ்ட்டில் தெரிஞ்சிருக்குதுங்க. இது வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த கதைகள்லாம் சொல்கிறது வந்து நீங்கள் அந்த கதைகளை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமென்னு சொல்கிறேங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப
ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் இது பண்ணால் இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் பேசினா அது போதுங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு மத்திய பிரதேசில் சூசைட் பண்ணியிருக்குது. அது இங்கிலீஷு சரியாக வரல அப்படின்ட்டு அது தமிழ் இங்கே ஹிந்தி மீடியம் கூட இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு படிக்க விருப்பம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும்னு நினச்சி விரக்தியாக இறந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு முடிஞ்சது நான் செய்யுங்க. உங்களுக்கு வந்து அந்த புக்கு இந்த கதை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அது படித்தா புரியுமே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.